அவர்களை சுருக்கி விட்டாய். இப்ப சரி, அவர்களெல்லாம் மந்திரியாக ஆக்குவதன் மூலம் இனிமேல் என்றைக்கு வேண்டுமானாலும் அவர்கள் உருவிக் கொள்வார்கள் என்பது போய்விட்டது. நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் நீங்கள் தப்பு செய்தால் நாங்கள் சுண்டி கேட்போம், நாங்கள் அந்த பழைய கூட்டணியிலேயே இருக்கிறோம், சனாதன எதிர்ப்பிலேயே இருக்கிறோம், எல்லாம் போய்விட்டது. இனிமேல் சனாதனம் கிடையாது, ஓரளவும் கிடையாது, முடிந்து போய்விட்டது. இந்த சனாதனத்தை உதிய மரத்தை உத்தரமாக்கி நீங்கள் வீடு கட்ட முடியாது. அதனால நம்முடைய விஜய் போதுமான ஆள் இல்லையே மோடியை எதிர்ப்பதற்கும் அமித்ஷாவினுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் கவிழ்ப்பதற்கும் நேரடியாக. ஆனால் எல்லா சிறுபான்மையினரும் இவரோடு சேர்ந்திருக்கிறார்கள். இது 8-10 பகுதிகளில் இவருடைய கட்சி ஊன்றவில்லை. அங்கேயும் பழைய நிலைதான் இருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற தவறுகள் மறுபடியும் அவர்கள் கைக்கே ஆட்சி போவதற்கு வழிவகுக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் காக்ரோச் போன்ற அமைப்புகள் பெரிய கிளர்ச்சியை தமிழ்நாட்டில் உண்டாக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஓகே, இப்போதைக்கு இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்த இந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த ஆட்சியில் பங்கேற்று அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ராஜினாமா செய்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இது தவிர மேலும் ராஜினாமா செய்தவர்கள் ஒரு இடைத்தேர்தல் வரும் பொழுது அதில் சந்தித்து வெற்றி பெற்றால், இதே விசில் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெறும்போது இந்த அமைச்சர்கள் அதில் நீடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை வச்சிருப்பாங்களா? இல்லை, இதில் ஒரு ஒழுக்கம் இல்லை. பாருங்க, இன்னொரு கட்சிக்காரர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவனையே நான் என் கட்சியின் சார்பாக நிறுத்துகிறேன் என்று சொல்வது நமக்கு இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிறுத்தி வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைக்கிறீர்கள். மாறி விடலாம். இதெல்லாம் எதற்காக ஒரு கட்சியை எதற்காக கலைக்கிறீர்கள்? நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற போது மக்களிடம் போய் வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்து ஆள்வதா அந்த கட்சியை கலைப்பது, அதற்கு பணம் கொடுப்பது, மாமியாரும் மருமகனும் சேர்ந்து பணத்தை அள்ளி வீசுவது. ராஜினாமா என்றால் சும்மா செய்து விடுவார்களா? அவர்கள் ஒன்றும் கொடுக்காமல் செய்து விடுவார்களா? குதிரை பேரம் நடைபெற்றது. இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவில் அமமுக எம்எல்ஏ ராஜினாமாலையும் குதிரை பேரம் நடந்தது, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்ததுங்கிறாங்க. நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, இந்த 5 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கிறேன் என்று பீதாம்பரம் போர்த்தினாரே கொடுத்தாரா? அதுபோல இந்த 3 பேருக்கும் சீட்டு கொடுப்பார் என்பதற்கு என்ன உறுதி? உங்களிடம் ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை என்று தெரிகிறது. இந்த 5 பேரையும் மந்திரியாக இருப்பதை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டீர்கள். ஒருத்தனுடைய பொண்டாட்டியை கூட்டிக் கொண்டு வந்தால் ஒழுக்கம் கெட்ட செயல். ஆனால் அவளை கொண்டு வந்து நடுத்தருவிலே விட்டு போது அதை விட ஒழுக்கம்